மாண்புமிகு தமிழ் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். நாம் அதை வரவேற்றிருக்கின்றோம், பாராட்டியிருக்கின்றோம். நான் ஏற்கனவே இந்த அவையிலே சொன்னது போல சிறுபான்மை சமுதாய மக்கள் சவலை பிள்ளைகள். யார் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். அந்த வகையில் கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாய் உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மறைந்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களை மரியாதை செலுத்தும் மரியாதைக்குரிய சொன்னேன், தவறு தான் திருத்திங்க. மரியாதைக்குரிய நம்முடைய காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்ல அவருக்கு பாருங்க, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், உட்காருங்க. இல்ல உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க. இருங்க. இல்லை நன்றி உணர்வு என்று பற்றி நீங்கள் சொன்னீங்க. மாண்புமிகு இல்லை நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்கள் உங்களை அனுமதிக்க போறேன், நீங்க கண்டிப்பா பேசுங்க, உட்காருங்க, கண்டிப்பா அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தையோடு இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தை அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்தையும் சொன்னார். எதனால அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலே இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க, ஒரு முடிவு சொல்லிடுறேன், உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டிய மண் தமிழ்நாடு, நிலைநாட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இந்தியாவில் 3.5% உள் இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்காக தனி கவனம் எடுத்து 5க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்கள், 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் பழமை மாறாமல் மாற்றுவதற்காக, புதுப்பிப்பதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர்.
அதே மாதிரி இந்த கபிஸ்தலங்களை பற்றி சொல்கிறார். எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி தந்தவர். அதே மாதிரி ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது அங்கே தங்கி செல்வதில் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது என்று கோரிக்கை வைத்தவுடன் கனிவோடு பரிதவித்து 40 கோடி ரூபாயிலே அவர்கள் தங்கி செல்வதற்கான அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதோடு மட்டுமல்ல, இங்கே சொன்னார்கள் பட்டா இடங்கள்ல தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நிறைய பேர் அனுமதி கொடுத்துட்டு பல பிரச்சனைகளால தடைபட்டுவிடும். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் 30 நாட்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள் பள்ளிவாசல் தேவாலயங்கள் கட்டப்படுவதற்கான அரசாணை வெளியிட்டவர் திராவிட மாடல் ஆட்சியினர். அது மட்டுமல்ல, 30 நாளைக்கு கொடுக்கலனா 31வது நாள் அரசாணை கொடுத்ததாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பணிகளை தொடங்கலாம் என்று சொன்ன தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசுகிறேன், நியாயம் தானா என கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டது, நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 108, அதாவது இந்த 10.5 மற்ற 20% இடஒதுக்கீடு தான் 10.5 கொடுத்திருக்கோம். இந்த 20% இடஒதுக்கீடு வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 1989 20% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் 36 வருஷமா நாம அந்த இடஒதுக்கீடு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பேசியவர் சொன்னார், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர் வழக்கு போட்டார். அது கிடையவே கிடையாது, உண்மைக்கு புறமான செய்தி. அந்த அதை பத்தி நான் ஆய்வு சொல்லிட்டேன், அதுக்குள்ள போக வேணாம், நான் சொல்லிவிட்டேன். அதை பற்றி ஆய்வு செய்து நான் முடிவு அறிவிக்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்குள்ள போவாதீங்க, விட்டுருங்க. வாங்க சொல்லிடு. 10.5 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு வந்தவுடன் அந்த ஜியோவை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணவுடன் அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் இங்கே வந்து சந்திக்கிறார். உடனடியாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சென்றவர் நமது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், எந்த டேட்டா வச்சு நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கான்டெம்பரேனியஸ் டேட்டா அதன்படிதான் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. ஏன் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், சென்சஸ் ஆக்டின் கீழ் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற சூழலில் கடிதம் எழுதுகிறார். அதற்கும் பதிலில்லாத பொழுது 26/10/2023 ஒருமனதாக இதே அவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் நிதிநிலை அறிக்கையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் எடுப்போம் என்று கவனமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு கொண்டு வருகிறேன். எந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் என்று களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள் இதை நான் அரசியலாக்க விரும்பல. உண்மையிலே பின்தங்கிய மக்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும் பங்கு ஆக இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் இன்றைக்கும் பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் சாலை முறையில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், இல்ல நான் முடிச்சிருந்த பேரவைத் தலைவர், ஏதோ எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. தானதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, விளக்கம் வரலாறுலாம் சொன்னீங்கன்னா அது கால தாமதம் வேண்டாம். வரலாறு சொல்லல, ஏதோ தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடல. பல போராட்டங்களுக்கு பிறகு இருங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க சொல்லல, அவர் சொன்ன கருத்துக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லலாம், அவ்வளவுதான். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு
வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு எனக்கு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். அதற்காக தான் அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும் போது அந்த மஞ்சத்துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்துல இருந்ததுன்னு கேட்டாரு. 108 சமுதாயத்திற்கு சேர்த்து கொடுத்ததற்காக சமூக நீதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களை அங்கீகரிச்சு பாராட்டி விழுப்புரத்துல மாநாடு ஏற்பாடு செய்து எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியே வரலாறு இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்புறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்ல. உச்சநீதிமன்றத்தில் தெளிவா கொடுத்திருக்குது, குவான்டிஃபைபிள் டேட்டா. அதற்காக தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்காங்க. எப்படி பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்கன்றதற்கு நீங்க ஆணையம் அமைச்சீங்க. ஆணையத்திற்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. அதற்கான பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு. அமைச்சர் சுக்கா மலகா புக்க காமிச்சு இதுல சொல்லியிருக்காரு, அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமானது. 10.5க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 10.5ல கேட்பது குவான்டிஃபைபிள் டேட்டா. குவான்டிஃபைபிள் டேட்டானா இந்த மக்கள் பின்தங்கி எப்படி இருக்கிறாங்க. டிஎன்பிசில உங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல. டிஎன்பி போதும். மான் உறுப்பினர் OS மணியன், விளக்கமா சொல்லிட்டீங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டீங்க, போதுமானது. மான் உறுப்பினர், அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றே இந்த மானிய கோரிக்கை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசியாகிவிட்டது. அமைச்சர் பதில் உரை அளித்து விட்டார். இதன் பிறகு திரும்பவும் இந்த விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டாம். நம்ம முடிச்சிடலாம். நன்றி. OS மணியன் மட்டும், வேற யாரும் அனுமதி இல்லை. நோ, ஐ எம் நாட் அலோவிங் எனிபடி ஸ்பீக். நோ, ஐ எம் சாரி. இதுக்கு மேல யாருக்கு அனுமதி கிடையாது. மான் OS மணியன் அவர்கள் மை கொடுங்க. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் கூட அமல்படுத்தாத ஒரு திட்டத்தை இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக 5200 மெட்ரிக் டன் அரிசியை விலையில்லாமல் வழங்கியவர் என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் யாத்திரைக்கு சென்று வருகிறவர்களுக்கு மத்திய அரசு மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். உடனடியாக கோரிக்கை எவரிடத்திலும் இருந்து வரவில்லை. உடனடியாக முழு தொகையையும் மத்திய அரசு கொடுக்காத தொகையும் மாநில அரசே கொடுத்து அதை சிறப்பாக உயர்த்தி கொடுத்தது போதும் அம்மாவுடைய அரசு. ஒரே ஒரு செய்திதான், மறைந்த குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து வாக்களித்து வெற்றி பெறச் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நாகூருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்காக வந்தார்கள். வழிபடுவதற்காக வந்தபோது ஒரு கோரிக்கை, குளத்தை வந்து பார்த்து போங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த குளத்தை வந்து பார்க்கிற போது சுவரெல்லாம் இடிந்து விழுந்து கிடந்தது. பார்த்த இடத்திலேயே பொறியாளர் இடத்துல உத்தரவிட்டு 4.25 கோடி அப்பொழுதே செய்வதற்கு நாகூர் தர்காவிற்கு அந்த படித்துறை காங்கிரீட் சுவர் கட்டி கொடுப்பதற்கு ஆணையிட்டு உடனடியாக செய்து கொடுத்தது அம்மாவுடைய அரசு. கண்ணியமிக்க ஐயா காகிதம் இல்லத் ஐயா அவர்களுடைய நினைவு மண்டபம் கட்டி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுபோல போதும் உலமாக்களுக்கு ஓய்வூதியத்தை தாராளமாக உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கு வாகனங்களையும் சைக்கிள் போன்றதெல்லாம் சிறப்பு செய்தது அம்மாவுடைய அரசு. உறுப்பினர் CV சண்முகம் அவர்கள் திரும்ப பெறுவதா என்ற சொல்றாரு, என்னன்னு கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இங்கே சொன்னது போல அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு, உண்மை. ஏனென்றால் அதை வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன். அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்.
நன்றி. மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். இல்ல, அவர் அறிக்கை. மாண்புமிகு முக்கியமான பேரவைத் கருத்து தலைவர் உட்காருங்க, அவர்களே. உட்காருங்க, உட்காருங்க. இடஒதுக்கீடு சம்பந்தமாக இங்கு நிறைய விவாதங்கள் போனது. நமது அரசின் நிலப்பாட்டை பற்றி இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். தந்தை பெரியார் அவர்களின் வழியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அணுகுமுறையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சமூகத்திற்கும் விகிதாச்சார இடப்பங்கீடு உறுதி செய்ய உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பது உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கையாகும். இதனை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என இந்த அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் நமது அரசு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி தாகிரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உண்மை சம்பவம் சொல்ல இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். போன ஆண்டு ரமணா மாதத்தின் அன்று ஒரு நாள் தளபதி அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அன்னைக்கு இஸ்லாமியர் மார்க்கத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் அவர் நோன்பு வச்சாரு. ஃபுல் டே காலையில ஃபஜர் நமாஸ்லேருந்து சாயந்தரம் ஈவினிங் மக்ரீப் நமாஸ் வரைக்கும் அவர் தொழுகை பண்ணாரு. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதை கொடுத்து அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு பண்ணாம நோன்பு வைத்து காலையிலேருந்து எழுந்து உண்மையாக மார்க்கத்துக்கு மரியாதை கொடுத்து நோன்பு வைத்து இஸ்லாமிய மதத்துக்கு மரியாதை உணர்வுபரமா கொடுத்தாரு. அது பெருமையோட நான் இந்த இடத்த நான் பதிவு பண்ணிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என எதற்கும் அஞ்சாதவர், எதற்குமே அஞ்சாதவர் அன்னைக்கு எங்க தலைவர் சொன்னாரு. அது இஸ்லாமிய சமுதாயத்து முன்னாடி ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. ஆனா நாங்க பாஜக எதிரி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களை பார்த்து பாஜகவோட பி டீம்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கினாங்க. நான் இதை பதிவு பண்ணிடுறேன். உறுப்பினர் மதார் பதுருதீன் அவர். மதார் பதுருதீன். மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பக்கம் ரெண்டு இஸ்லாமிய சொல்லிடுறேன் சார். 2 நிமிஷம் மேகி நூடல்ஸ் தயார் பண்ற மாதிரி சீக்கிரம் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நோ கான்ட்ரோவர்சி ப்ளீஸ். இஸ்லாமிய மக்களுக்கு மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரமலான் மாதத்துல அந்த அரிசியை மெட்ரிக் டன் 5700 உயர்த்தி தந்தாங்க. நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்ட தந்தாங்க. திமுக சொல்றாங்க நாங்க 3.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு கேட்டோம். ஆனா கடந்த ஆட்சியில அவங்க தேர்தல் வாக்குறுதியில எப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க நடந்த முடிந்த ஆட்சியில உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க. 3.5% கொடுத்தது தமுமுகவா இருக்கும் போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கையும் மதியாரக்கூடிய பொதுச் செயலாளர் எஸ் ஹைதர் அவர் கையில கொடுத்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த வாக்குறுதி இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோம்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்னு சொன்ன இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கு, பாத்தீங்கன்னா இப்போ எல்லா துறையும் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் களத்தில் நின்று இது பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால எந்த ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார். என்ன பேசவே விடாட்டி எப்படி? நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார். ஆதாரத்தோட பேசுறேன். உறுப்பினர் நீங்க இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க. உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க இல்லைங்க, உட்காருங்க. பாருங்க மாண்பு உறுப்பினர் தாகிர் இருங்க. அவையில் உள்ள இஸ்லாமிய உட்காருங்க.
வேண்டாம் உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போ மாண்பு உறுப்பினர் இருங்க உட்காருங்க சார். மாண்பு உறுப்பினர் தாகிரா அவர்கள் ஒரு நல்ல பதிவை சொன்னார்கள், நான் அதை வந்து அனுமதித்தேன். இருங்க உட்காருங்க. ஒரு இருங்க உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போ இருங்க தமிழகத்தை இருங்க உட்காருங்க உட்காருங்க. தமிழகத்தை முன்னாலே ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்தை சார்ந்து செய்த திட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு கூட நான் இங்கே அனுமதி அளித்தேன். இன்னொரு செய்தி கூட அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஹஜ் பயணத்திற்கு நீங்கள் நிறைய செய்து கொண்டு வருகின்றீர்கள். கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செல்வதற்கு ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறாமா என்று புரட்சி தலைவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவரிடம் நான் போய் கருத்து சொன்னேன். இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. புனித பயணம் செல்வதற்கு, எருசலேம் செல்வதற்கு நீங்கள் உதவித்தொகை வழங்கலாம் என்று சொன்னேன். வீட்டிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்த சொன்னார்கள். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் பாண்டா அவர்களுக்கு தெரியும். மாண்புமிகு ரவி பெர்னாட் எக்ஸ் எம்பி, இன்பதுரை போன்றவர்கள்லாம் இணைந்து நின்று ஒரு வீட்டிலேயே கிறிஸ்துமஸ் விழா நடத்தி அந்த ஆண்டு என்ன செய்தார்கள் என்றால் 500 பேருக்கு 20,000 ரூபாய் என்று எருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் உடனடியாக உத்தரவு கொடுத்தார்கள். நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால் அவ்வப்போது அரசனுடைய கவனத்திற்கு சிறுபான்மை மக்களது பிரச்சனைகளை கொண்டு செல்கிற போது முந்தைய ஆட்சியால் என்ன செய்தார்கள் எல்லாம் சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுவது நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், உங்களை காட்டிலும் விஞ்சி நிற்கிற பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டு அந்த அறிவிப்புகளை பார்த்துவிட்டு சொல்லுகிறார். அவர் பேசி முடிக்கட்டும், நீங்க பேசி முடிக்கலாம். என்னது அதுதான் சொல்லிட்டீங்களே, நீங்க நிறைய சொல்வதற்கு அனுமதித்தனா இல்ல. பாருங்க, உங்கள் சார்பில் உங்கள் ஆட்சி சார்பில் செய்தெல்லாம் சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொன்னதை அனுமதித்தேன். இந்த பக்கம் செய்த அனுமதித்தேன். இதை நீங்க இருங்க, நீங்கள் அனைவரும் செய்த திட்டங்களை எல்லாம் தாண்டி மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் அறிவித்து விட்டேன் என்று அமைச்சர் சொல்லிவிட்டார். அதோடு போதுமானது. நீங்க முடிச்சிட்டீங்க இல்லையா? ஒரு பதில் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாம இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தடவை தான் அதில் பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எதிர்த்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வார வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர கூட்டணி மாறுவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தரும். என்ன நன்றி அவரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், உட்காருங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு பாருங்க, நான் மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள், அவர் உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியுது? அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லுங்க. அவை முன்னவர் அவர்கள்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நீங்க கேளுங்க. உட்கார் நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்ல. ஆகவே அவர் இல்ல ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. மாண்புமிகு இருங்க, நான் சொல்லி முடிவு சொல்றேன். மாண்புமிகு மாண்பு உறுப்பினர் அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க. உங்க ரெண்டு பேரையும் கேட்கிறேன், இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், ரெண்டு பேருமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க. அவர் நன்றி, உங்களை பத்தி நன்றி நினைவுகள் என்று சொன்ன நான் என்ன சொன்னேன், அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா என்று நான் கேட்டேன். அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்க திரும்ப வந்து அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ வந்து அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் அதோட விடுங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 1:30 மணிக்குள்ள அவையை முடிப்பதாக சொல்லியிருக்கிறேன்.